தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். உங்களுடைய நிதிநிலை நிர்வாகம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான் உங்களுடைய பொருளாதாரம் அடுத்த கட்டத்திற்கு கொண்டு போக முடியும். உங்களுடைய வாழ்க்கை தரம் ஒரு நிலைக்கு மேலே போகும். அப்போது நிதிநிலை நிர்வாகம் சரியில்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் எவ்வளோ சம்பாதிச்சாலும் அதுக்கு பிரயோஜனமே இல்லாத போகும். ஒரு 5 வருடம் 10 வருட காலங்களில் அதீத பண வரவு இருந்து திருப்பி ஒன்றுமே இல்லாமல் திருப்பி சாதாரண வாழ்க்கை வாழ்ந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. அப்போது அவங்களுக்கு நிதி நிர்வாகம் சரி இல்லை அப்படின்னு அர்த்தம். அப்போது உங்களுடைய நிதி நிர்வாகம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத 2ஆம் அதிபதியையும் 2ஆம் இடத்தையும் தனக்காரகனான குருவை வைத்துமே சொல்லலாம். உங்கள் ஜாதகத்தில் மேசம் முதல் கடகம் வரை உங்களுக்கு ஒவ்வொரு லக்னத்திற்கும் ராசி கட்டத்திற்கும் 2ஆம் அதிபதியும் குருவும் எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். உங்கள் லக்னம் மேசமாக இருந்தால், ரிஷபமாக இருந்தால், மிதுனமாக இருந்தால், கடகமாக இருந்தால் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இப்போ இந்த மேசம் முதல் கடக லக்னம் அந்த தலைப்பில் பார்க்கும் பொழுது முதல்ல மேச லக்னம் எடுத்துப்போம். அப்போ மேச லக்னம் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது இது ஒரு உதாரண ஜாதகம் தான். ஒரு மேச லக்னம் அப்படின்னு எடுத்து பார்க்கும்போது இப்போ இந்த இடத்துக்கு 2ஆம் அதிபதினு சொல்கிறது சுக்கிரனாக வருவார் இல்லையா. சுக்கிரன் இங்கே ஆட்சி பெற்ற நிலையில் இருக்கார். தனகாரகனான குரு மிதுனத்தில் இருக்கார். அந்த மிதுனத்தினுடைய அதிபதி புதனுடைய பார்வை வாங்குறாரு அப்படிங்கிற கணக்கு வரும். இப்போ இந்த நிலையில் இவங்களுக்கு நிதிநிலை நிர்வாகம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ சுக்கிரன் ஆட்சி பெற்ற நிலையில் இருக்கார். பொதுவாக ஒரு கிரகம் ஆட்சி பெற்றுட்டுனா அந்த இடத்துல ஒரு அலட்சிய போக்கு கொடுக்கும். இந்த சுக்கிரன் சனியினுடைய 3வது பார்வை வாங்குறாரு, செவ்வாயினுடைய 4வது பார்வை வாங்குறாரு, குருவினுடைய 5வது பார்வை. இப்போ 3 கிரகங்களுடைய பார்வை இங்கே வாங்கியிருக்கு. அப்படிங்கிறப்போ செவ்வாய் சனி அப்படிங்கிறப்போ தேவையில்லாத செலவு அதிகமாக இழுத்து விடும். அதுவும் கிட்டத்தட்ட அது இவங்களுக்கு தேவையில்லாதது அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்க முடியாது. சுற்றி இருக்கவங்களுக்கு தேவையில்லாதது, அதாவது இவங்க கொஞ்சம் சுயநலமாக இருப்பாங்கன்னு வச்சுக்கலாம், இவங்களுக்காக செலவு பண்ணுறது அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாக இருக்கும். மற்றபடி வேறு யாராவது ஒருத்தவங்க கேட்குறாங்க கூட இருக்கிறவங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு யோசித்து செலவு பண்ணுவாங்க. தனக்கு அப்படிங்கிறப்போ யோசிக்காமல் செலவு பண்ணக்கூடிய ஒருத்தவங்களாக இருப்பாங்க. இப்போ அடுத்தது குருவினுடைய பார்வை அப்படிங்கிறப்போ தனகாரகன் குருவினுடைய பார்வை இந்த ஜாதகம் 2ஆம் அதிபதி தனஸ்தானாதிபதி வாங்கிறதுனால இப்போ இவங்களுக்கு காசு பணத்தில் வரவில் பிரச்சனை இருக்காது. ஆனால் தக்க வைக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அவங்களுக்கு என்ன சேர்த்து வச்சுருக்காங்க அல்லது என்ன சொத்து மதிப்பு இருக்குது அப்படிங்கிறது இருக்குது இல்லையா, அதில் பிரச்சனை இருக்கும். காரணம் 2ஆம் இடத்துல இங்கே ஒரு கிரகம் உச்சமாக வேறு ஆகிருக்கு. அதாவது சந்திரன் சூரியனுடைய முழு பார்வையில், அதாவது கிட்டத்தட்ட பௌர்ணமி அப்படிங்கிற மாதிரி இருக்கும். டிகிரி வைஸ் பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட தேய்பிரைன்னு வச்சுக்கலாம். ஏன்னா 10 டிகிரியில் சந்திரனும் 18 டிகிரியில் 10 டிகிரியில் சூரியனும் 18 டிகிரியில் சந்திரனும் இருக்கிறதுனால இப்போ இதில் இவங்களுக்கு தனஸ்தானம் அல்லது இந்த நிதிநிலை நிர்வாகங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால் வரவு இருக்கும் போதுமான அளவு. ஆனால் அந்த வரவை விட செலவு அப்படிங்கிறது பல மடங்கு அதிகமாக இருக்கும். சேவிங் ஒரு சேமிப்பு அப்படி திறனுங்கிறது கொஞ்சம் குறைவாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இப்போ இதே அடுத்தது ரிஷப லக்னம்னு வச்சு பார்த்துப்போம். கிட்டத்தட்ட அதே தேதியை வச்சுப்போம். அவங்க ரிஷப லக்னமாக இருந்தால் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது இதே கிரக நிலை தான். ஆனால் ஒரு 2 மணி நேரம் லேட்டாக பிறக்கிறாங்க அப்படின்னு வச்சுப்போம். இப்போ இது பார்க்கும்பொழுது சந்திரன் லக்னத்திலே இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ இங்கே 2ஆம் அதிபதி யார் வருவார்? புதனாக வரும். தனஸ்தான அதிபதி புதன் தனுசில் இருக்கார். தனகாரகனான குரு மிதுனத்தில் இருக்கார். இப்போ இந்த ஜாதகப்படி இவங்களுக்கு எப்படி இருக்கும் நிதிநிலை நிர்வாகங்கள் அப்படின்னு வச்சு பார்த்தா, இப்போ குரு லக்னத்துக்கு 2லேயே அந்த 2ஆம் அதிபதியினுடைய பார்வையில் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இங்கே புதனுக்கு வேறு எந்த கிரக பார்வையும் இல்லை, குருவினுடைய பார்வை மட்டும்தான் இருக்குது. இப்போ இந்த நிலையில் இவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால் நிறைய சொத்து சேர்த்து வச்சுருப்பாங்க. இங்கே புதன் மூல நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால அது ஒரு வெளியில் ஷோ ஆஃப் பண்ணிப்பாங்க. ஏன்னா புதன் கேது நட்சத்திரத்தில் நிற்கிறதுனால இங்கே என்ன ஆகும்னா எதுவுமே இல்லை வேண்டான்னு சொல்லிட்டு துறவரம் அல்லது தானம் கொடுத்துட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பில் கொண்டு நிற்கிது. அப்போ இங்கே குரு புதனுடைய பார்வையில் வாங்கிக்கிட்டு புதன் மூல நட்சத்திரத்தில் நின்று பார்க்குறதுனால இது என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு கடைசியில் எதுவுமே வேண்டான்னு சொல்லிட்டு போகக்கூடிய ஒரு மனநிலை அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இப்போ இவங்களுக்கு நிதிநிலை நிர்வாகங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால் ரொம்ப கட்டுக்கோப்பாக இருக்கும். ஏன்னா குரு 2ஆம் இடத்துல இருக்கார் அப்படிங்கிறப்ப அடுத்தவங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்கக்கூடிய அளவில் இவங்களுடைய நிதி நிர்வாகங்கள் சூப்பராக இருக்கும். ஆனால் இது போக போக அவங்களுக்கு ஃப்யூச்சரில் வயது ஏற ஏற என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் பற்றற்ற நிலை அப்படிங்கிற மாதிரி கொண்டு போய்டும். இதுதான் இதுக்கான வித்தியாசம். இப்போ அடுத்தது இதே மிதுன லக்னம்னு நினச்சிப்போம். மிதுன லக்னத்திற்கு என்ன எப்படி பார்க்கலாம் அப்படின்னு சொன்னால் மிதுன லக்னத்துக்கு 2ஆம் இடத்ததிபதி அதாவது தனஸ்தான அதிபதி சந்திரன் வருவார்.
தனகாரகனான குரு லக்னத்திலே இருக்கார். இப்போ இதுக்கு எப்படி பலன் எடுக்கலாம் அப்படின்னு சொன்னால், சந்திரன் வந்து தனஸ்தானாதிபதியாகி உச்சம் பெற்ற நிலையிலையும், உச்சம்னா டிகிரி வைஸில் பார்க்கும்போது உச்சம் இல்லை, ஆனால் ரிஷபத்தில் இருக்கிறதுனால கிட்டத்தட்ட உச்சத்துக்கு உண்டான பலனை கொடுக்குற மாதிரியும், தனகாரகனான குருவே வந்து லக்னத்தில் அமர்றதுனாலே என்ன அப்படின்னு சொன்னால், இவர் வந்து ஒரு சிறந்த நிதி நிலை சார்ந்த ஒரு வேலையாகவே இவர் வந்து முழு நேரத்தில் எடுத்து செய்கிற மாதிரியான அமைப்பு அதிகமாக இருக்கும். அல்லது ஒரு பயிற்சியாளர், ஆலோசகர், அந்த மாதிரியான விஷயங்களில் இங்கே இவருக்கு வந்து செயல்பாடே இருக்கும். அதாவது கர்ம வினையே அப்படி தான் அமைஞ்சிருக்கு. இப்போ இவங்களுக்கு நிதிநிலை நிர்வாகங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால், தனஸ்தானாதிபதியும் பார்க்கணும், குருவும் பார்க்கணும். 2ஆம் இடத்துல வேறு ஒரு கிரகம் வேறு அமர்ந்துருக்கு இல்லையா? இப்போ இந்த இதையும் நம்ம வந்து கூடுதலாக கணக்கு எடுத்துக்க வேண்டியதாக இருக்குது. இங்கே வந்து பலம் குறைந்த நிலை அப்படிங்கிற மாதிரி கணக்கு வரும் செவ்வாய்க்கு. அப்போது இந்த நிலையில் இவங்களுக்கு எந்த மாதிரியான பலனை தரும் அப்படின்னு சொன்னால், காசு பணம்லாம் நிறைய சேர்த்து வச்சுருப்பாரு, ஆனால் இவர் பேரில் இருக்காது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இங்கே வந்து வாழ்க்கை துணை பேரில் அல்லது வாழ்க்கை துணையை சார்ந்தவங்க பேரில் இவங்க வந்து அதிகமாக சொத்து சேர்ப்பாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். நிதிநிலை நிர்வாகங்கள் பெருசாக இவர் வந்து அக்கறை காட்ட மாட்டார் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இவங்க கூட இருக்கிறவங்க தான் இவங்களுக்கு அக்கறை செலுத்தி இவங்களை பார்த்துக்கிற மாதிரி இருக்கும். நிதிநிலை நிர்வாகத்தில் பெரிய அளவில் அக்கறை செலுத்த மாட்டார். யாராக இருந்தாலும் மற்றவங்க பார்த்துப்பாங்க, கூட இருக்கவங்க பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லி அடுத்தவங்க மேலே பொறுப்பை கொடுக்கறது அந்த மாதிரி இருக்கும். அடுத்தவங்கள நம்புவாங்க, கூட இருக்கிறவங்கள அதிகமாக நம்பக்கூடிய ஒருத்தவங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இப்போ இவங்களுக்கு ஏதாவது ஏமாற்றம் இருக்கா அப்படின்னு கேட்டால், ஏமாற்றம்லாம் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். காரணம் வந்து 11ஆம் அதிபதி உங்களுக்கு இந்த நட்பு வட்டங்களை குறிக்கக்கூடியது. அப்போ செவ்வாய் வந்து இங்கே பலம் குறைந்து இருந்தாலும் லக்னத்தில் குரு இருக்கிறதுனால இவங்களுக்கு முன்கூட்டியே அடையாளம் கண்டுக்க முடியும். நம்மளை ஏமாற்ற போகிறாங்கன்னா முன்னாடியே தெரிஞ்சுன்னு இவருக்கு. அப்போது அதனால் இதில் வந்து ரொம்ப அளவில் பயப்பட தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி இந்த பலன் இந்த ஜாதகத்துக்கு எடுத்துக்கலாம். இப்போ இதே கடக லக்னம்னு போட்டு பார்த்துப்போம். அதே தேதி தான், ஆனால் கடக லக்னத்தில் பிறகுறாங்கன்னு வச்சுப்போம். இப்போ இவங்களுக்கு வந்து கடக லக்னம்னா 2ஆம் அதிபதி வந்து உங்களுக்கு சந்திரனாக வருவார். சந்திரன் வந்து 2ஆம் அதிபதி வந்து சூரியனாக வருவார். சூரியன் வந்து உங்களுக்கு விருச்சகத்தில் இருக்கார். தனகாரகனான குரு வந்து 12ஆம் இடத்துல மிதுனத்தில் இருக்கார். இப்போ இது எப்படி பலன் எடுக்கலாம் அப்படின்னு சொன்னால், இங்கேயும் அதேமாதிரி தான். 2ஆம் இடத்துல சனி. அப்போது 2ஆம் இடத்துல சனி இருந்தாலே வந்து அந்த தனஸ்தானத்தை வந்து கெடுக்குது அப்படிங்கிற மாதிரி தான் கணக்கு வந்துடும். அந்த இடத்த வந்து பாழ்படுத்தும். குரு 12ஆம் இடத்துல. அப்போ இங்கே பெருசாக செல்வம் சேர்க்கறதுக்கான அமைப்பு வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. தான தர்மங்கள் அடுத்தவங்களுக்கு அள்ளி கொடுக்கறது அப்படிங்கிறதுல வந்து ஒரு சிறப்பான நபராக கருதப்படுவார். தர்மகர்த்தா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி. லக்னாதிபதியே வந்து உச்சம் பெற்று இருக்கிறதுனால பேர் புகழுக்கு அடிமையாகக்கூடிய ஒருத்தவர் அப்படிங்கிற மாதிரி வந்துடும். அப்போ என்னென்னா, தனக்கு பேர் புகழ் கிடைக்கணும் அப்படின்னு சொன்னால் இவர் வந்து எல்லாத்தையும் விட்டுட்டு போயிடுவார். அப்படி அந்த மாதிரியான டைப்பு. இவருக்கு பேர் புகழ் தான் தேவையை ஒழிய பணம், பலம், சொத்து அப்படிங்கிறதெல்லாம் பெருசாக அக்கறை இருக்காது. முன்கோபக்காரருங்கிற மாதிரி இருக்கும் லக்னத்தில் வந்து செவ்வாய் அமர்றதுனால. இப்படி ஒவ்வொரு ஜாதகத்திற்கும் நிதிநிலை நிர்வாகங்கள் வச்சு பார்க்கும் பொழுது இவங்களுக்கு ஒரு எப்படி சொல்கிறது, இந்த சனி 2ஆம் இடத்துல அமர்வதும் லக்னத்தில் செவ்வாய் பலம் குறைந்து அமர்வதும் வந்து நிதிநிலை நிர்வாகத்தில் சற்று தடுமாற்றத்தை கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இப்போ இவங்க இந்த மாதிரி இருக்கிறவங்க எப்படி தான் நம்ம நிதிநிலை நிர்வாகத்தை மேற்கொள்கிறது, சரியாக பயன்படுத்திக்கிறது அப்படின்னு சொன்னால், இங்கே 5ஆம் இடத்துல சூரியனும் 11ஆவது இடத்துல சந்திரனும் இருக்கிறதுனால இவருக்கு வந்து வரவை வந்து அதிகரிச்சுக்கிட்டே இருக்கணும், வரவை வந்து பெருக்கிக்கிட்டே இருக்கணும், வரவை வந்து தொடர்ந்து இருக்கிற மாதிரி பண்ணணும். செலவு வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. வரவு அதிகமாக பெருக்கணும் அப்படிங்கிறது தான் இவங்களுக்கு ஒரே தீர்வு. இப்போ இந்த சில விஷயங்கள் உங்களுக்கு ஒரு சில புரிதல்களை ஏற்படுத்தியிருக்கும்.